ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தாவீதின் கூடான். இந்த தாவீதின் கூடாரத்தை பற்றி ஏராளமான செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலே தாவீதின் கூடாரத்தினுடைய சிறப்பு என்ன, தாவீதின் கூடாரத்தின் நோக்கம் என்ன, அவனுடைய பின்னணி என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? திரும்ப சொல்லுகிறேன். The significance of the David's tabernacle. தாவீதின் கூடாரத்தினுடைய மேன்மைகள் என்ன? இரண்டாவது, தாவீதின் கூடாரத்தினுடைய பின்னணி என்ன? மூன்றாவது, அந்த தாவீதின் கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் என்ன? The preparation. நாலாவது குறிப்பு, the result of the David's tabernacle. அந்த தாவீதின் கூடாரத்தின் ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நிகழ்ச்சியிலே பல செய்தி சொல்லியிருப்பேன். அதிகமாக சபைகளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு ஜனங்களுக்கு சபைகளை குறித்த சரியான தெளிவு இல்லை. பல செய்தியில் பேசியிருப்பேன். எனவே இந்த நாளிலும் தாவீதின் கூடாரத்தினுடைய மேன்மைகள் என்ன? இதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், தாவீது 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்கள் வருகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரம் வாசமா இருப்பதை பார்க்கிலும் உடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் எந்த அதிகாரம் எடுத்துக்கொண்டாலும் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரை தேவனுடைய ஆலயத்திற்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் இவரை கூறி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சொல்லப்பட்ட பல வாக்குத்தத்தங்களிலே 2 வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆவியானவர் திருமணை போட்டுகிறார். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய கூடாரத்தை குறித்து. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 2 இடங்களிலே இந்த பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள் 2ஐ பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர் வலியுறுத்துகிறார். அந்த வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதை இங்கே ஆவியானவர் திரும்ப நினைப்பூட்டுகிறார். அந்த வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 2:16, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 2:17. இது யோவேல் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபரின் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
இது யோவேல் 2:28 2:32 வரைக்கும் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் ஒரு வாக்கு தத்துவம். இன்னொரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் ஆமோஸ் 9:11. ஆமோஸ் 9:11 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆமோஸ் 9:11 ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் நான் வசமாக்கிக் கொள்ளுவேன். திரும்ப சொல்லுகிறேன், ஏதோமிலே மீதியானவர்கள் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் என் வசமாக்குவேன். இது ஆமோஸ் 9:11 தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. இதைத்தான் திரும்பமாக இதே வார்த்தையை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15:16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15:16 இது யோவேல் எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:32 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அது அப்போஸ்தலர் 15:17 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லப்பட்ட வார்த்தை ஏற்பாட்டிலே வேதம் சொல்கிறது, மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கும்படி சகல ஜாதிகளையும் கர்த்தரை தேடும்படி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நாட்களிலே நம்முடைய காலங்களை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 15:16 மற்ற மனுஷரும். இன்றைய உலகத்தை பார்க்கும்போது பல தரப்பட்ட மக்கள், பல தரப்பட்ட ஜாதிகள் உலகெங்கும் திரளாய் இந்த கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளிலே, கம்யூனிஸ்ட் நாடுகளிலே, தேவனை அறியாத பல தேசங்களிலே எதுவும் சொல்கிறது, என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளையும் கர்த்தரை தேடும்படிக்கு. கடந்த நாட்களை விட இந்நாட்கள் அதிகமாக தேவனை தேடுகிற மக்கள் ஏராளம். எனவேதான் ஏராளமான திருச்சபைகள், அலையலையாய் மக்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு போகிறார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தை என்னவென்றால் யோவேல் 2:32 கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்னவென்றால், இன்னும் மீதியாயிருக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய இந்தியர்கள் எப்படியாகிலும் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும், அவர்களின் கர்த்தரை தேட வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது யோவேல் 2:32 தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, அன்றைக்கு யோவேலினால் சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் காலங்கள் நிறைவேறினது. ஜனங்கள் திரளாய் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அனுதினமும் தேவன் சபையிலே ஜனங்களை சேர்த்தார். அனுதினமும் திரளாய். நாட்களிலே நம்முடைய ஜெபமும் நம்முடைய பாரமும் நம்முடைய ஆதங்கமும், அன்பானவர்களே, அன்றைக்கு நடந்த அதே அற்புதம், அன்றைக்கு நடந்த அதே அதிசயம், அன்றைக்கு நடந்த அதே கிரியைகள் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே, உங்களுடைய நாட்களிலே நம் கண்கள் காண வேண்டும். மத்தன் பாடுவது போல நம் கண்கள் எழுப்புதலை காண வேண்டும், ரட்சிப்பை காண வேண்டும். திரளாய் ஜனங்கள் திருச்சபைக்கு வருவதை காண வேண்டும். அலையலையாய் மக்கள் ஆலயங்களுக்கு போவதை பார்க்க வேண்டும். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்ப வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபம். தேவன் சொல்லுகிறார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரம். அதுதான் செய்தி. தேவன் தாவீதின் கூடாரத்தை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினார்.
ஆனால் இந்த தாவீதின் கூடாரம் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறது. திருச்சபை ஒரு பாரம் இல்லை, அர்ப்பணம் இல்லை, ஆதங்கம் இல்லை, அதை குறித்த ஒரு ஆசை இல்லை. ஆனால் இன்றைய நூற்றாண்டு தேவன் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, கூடாரத்தை மாத்திரமல்ல, கூடாரத்தில் வாசமா இருக்கிற உங்களையும் என்னையும், கூடாரத்தில் வாசமா இருக்கிற மக்களையும் தேவன் எடுப்பிப்பார். அது மட்டுமல்ல, பழுதாய் போனவைகள். இன்றைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உலகம், பிசாசு, மாமிசம், ஏழ்மை, வறுமை, வியாதி, ஏதோ ஒரு காரணங்கள். நம்ம தேவன் சொல்கிறார், அவை எல்லாவற்றையும் மறுபடியும் நான் சீர்படுத்துவேன், மாத்திரமல்ல செவ்வையாக நிறுத்துவேன். இதை கேட்கும் போதே நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்திலே பழுதாய் போனவைகள், நின்று போனவர்கள், பின்மாறி போனவர்கள், வாழ்க்கையில் ஏதோ காரணத்தினாலே உம்மை பின்பற்றுவதை விட்டுவிட்டவர்கள், அவர்களையும் மறுபடியும் சீர்படுத்தும். இன்றைக்கு பாருங்களேன், திருச்சபை விட்டுவிட்டு எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார்கள். போதகர் சரியில்லை, போதகர் மனைவி சரியில்லை, போதகர் பிள்ளைகள் சரியில்லை, அங்கே பாட்டு சரியில்லை, செய்தி சரியில்லை, ஏதோ ஒரு காரணங்கள். அது உண்மையான காரணம் அல்ல. தேவன் சொல்கிறார், மறுபடியும் அவர்களை நான் சீர்படுத்துவேன், மாற்றமல்ல செவ்வையாக நிறுத்துவேன். அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளையே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நிலைநிறுத்தும் ஆண்டவர். உன் வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கலாம், பல காரணங்களால், பல சூழ்நிலைகளால் விழுந்து போயிருக்கலாம். விழுந்து போன உன் கூடாரத்தை கர்த்தர் நிரப்புவார், மாற்றுவார். அதனால்தான் இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். The significance of David's tabernacle. தாவீதின் கூடாரத்தின் நோக்கம் என்னவென்றால், உன்னை மறுபடியும் எத்தனை தடவை விழுந்திருக்கலாம், உன்னை மறுபடியும் எடுப்பிக்கிற கர்த்தர், சீர்படுத்தும் கர்த்தர், செவ்வைப்படுத்தும் கர்த்தர். நாளிலே சோர்ந்து போற அன்பு தேவ பிள்ளையை, தாவீதின் கூடாரத்தை விட்டு விடாதே, உன் ஆலயத்தை விட்டு விடாதே, உன் சபையை விட்டு விடாதே, உன் மெய்ப்பனை விட்டு விடாதே. ஏனென்றால் அங்குதான் தேவன் மறுபடியும் உன்னை எடுப்பார், உன்னை எடுப்பித்து, இரண்டாவது உன்னை சீர்படுத்தி. 2 முறை வார்த்தை வருது, மறுபடியும். திரையில் பாருங்கள், அப்போஸ்தலர் 15:17, 2 முறை மறுபடியும். நாம் சோர்ந்து போகிறோம், ஆனால் தேவன் சோர்ந்து போவதில்லை. நீங்களும் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம், பதில் பெறவில்லை, நன்மைகள் கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை, ஆத்துமாக்கள் சபைக்கு வருவதில்லை, நம்முடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை, இப்படி பல காரணங்கள். தேவன் சொல்கிறார், உன்னை மறுபடியும். அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மனுஷன் இதை ஒண்ணுதான் பண்ணுவான், தேவன் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும். ஆமோஸ் 9:11, ஏதோமிலே மீதியானவர்கள், தேசத்தை மாற்ற சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே இன்னும் தேவன் அறியாதிருக்கிற மீதியானவர்கள், ஒரு குடும்பத்தில மீதியானவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற பட்டணத்தில மீதியா இருக்கிறவர்கள், ஒரு கிராமங்களிலே மீதியா இருக்கிறவர்கள், தேவன் சொல்கிறார், அவர்களையும் என் வசமாக்கி கொள்ளுவேன். ஒரு அழகான வார்த்தை, ஜாதிகளை வசமாக்கி கொள்ளுவார். நம்புகிற பிள்ளையே, அவர் ஜாதிகளை வசமாக்குகிறவர். இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து வசப்படுத்துவது அல்ல, நம்ம சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இதுதான். ரொட்டிக்கும் பால் பவுடருக்கும் இவங்கெல்லாம் போறாங்க, இல்லை, அப்படி யாரும் வந்ததா தெரியல. அப்படின்னா இந்தியாவே இன்னைக்கு சுவிசேஷமா இருக்கும். அன்றைக்கு மிஷனரிகள் அதை செய்தார்கள். சூப் சால்வேஷன், வில்லியம் பூத் அவர்களை குளிப்பாட்டினார், உணவளித்தார், ரட்சிப்பை தந்தார். நினைத்திருந்தால் மிஷனரிகள், அன்பான ஆங்கிலேய வெள்ளையர்கள் இந்தியாவே கிறிஸ்துமயமாக்க இருக்க முடியும். அப்படி அவங்க செய்யல. நம்ம விட கத்தோலிக்க மக்கள் அதிகமாக சமூக சேவை செய்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை ஆக்கி இருக்கலாம், அது அப்படி அல்ல.
தேவன் தான் ஒருத்தரை வசப்படுத்த முடியும். இதுவும் சொல்லுவா அப்போ சொல்லப்படிகளே, பவுல் வசனத்தை போதித்து வசப்படுத்தினான். நினைக்கிறவனை வசப்படுத்திடலான்னு இல்ல, வசனம்தான் ஒருத்தரை வசப்படுத்தும். தேவன் தான் வசப்படுத்த முடியும். நாளிலே இந்த முதல் குறிப்பு, தி சிக்னிபிகன்ஸ் ஆஃப் டேவிட்ஸ் டேபர்னாக்கிள். தேவன் உண்டாக்கிற தாவீதின் கூடாரத்தினுடைய அமைப்பு இன்றைக்கு இல்லை. தேவன் 1000 கனவுகளோடு கூட, 1000 எண்ணங்களோடு கூட, 1000 எதிர்பார்ப்புகளோடு கூட தேவன் தாவீதின் கூடாரத்தை உண்டாக்கினார். அதற்கு முன்பே மோசையின் கூடாரம் இருந்தது. ஆனால் மோசையின் கூடாரத்தில் செய்ய முடியாத ஒன்றை தேவன் தாவீதின் கூடாரத்திலே செய்தார். திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களிலே இம்பேலன்ஸ். அநேக திருச்சபைகளிலே சபைகளில் வெறும் பாடல், சத்தியமே இல்லை. சில சபைகளிலே சத்தியம் போதிக்கப்படுகிறது, ஜெபம் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இட் ஷுட் பி பேலன்ஸ். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே இசைக்கருவிகள் அதிகமா இருக்கிறது, ஆனால் ஜனங்களுக்குள்ள இசைவு இல்லை. இசைக்கருவி வாத்தியம் சத்தமா இருக்கிறது, ஆனால் துதியின் சத்தம் அங்கு இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்களேன், துதிப்போம் என்று சொன்னவுடனே ஒரு மயான அமைதி. யாருமே துதிப்பதில்லை. அதை நடத்துவரை மட்டும்தான் சோத்திரம் 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 என்றார். மற்ற எல்லாரும் ஒரு ஈரம் இல்லாத ஸ்தோத்திரம், அர்த்தம் இல்லாத ஸ்தோத்திரம் இல்லை. அன்பானவர்களே, அந்த ஸ்துதி என்பது it should be spontaneous. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது பொங்கி எழ வேண்டும். தன் பக்தன் பாடினான், பொங்கி பொங்கி எழ வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே திரும்ப திரும்ப ஆண்டு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், சரியான ஆராதனையை இன்னும் காண முடியவில்லை. அதை விட்டு விட்டோம். அதாவது நம்முடைய எண்ணங்கள், அதாவது நம்முடைய காரியங்கள் எல்லாமே நாம் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் செய்கிறோம். இன்றைய திருச்சபையில் ஆராதனைகளை பார்க்கும் போது மிக பரிதாபம், மிகுந்த வேதனை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகமாக மனித போதனைகள், மனித கருத்துக்கள் இதுதான் இன்றைக்கு சபையிலே ஆளப்படுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், மனித போதனைகள், மனித கருத்துக்கள் இதுதான் அதிகமாக பேசப்படுகிறது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறார், அதை அப்படியே பிரசங்கம் பண்றார். ஏதோ பிரசங்கம் கேட்கிறார், அதை அப்படியே வாந்தி எடுக்கிறார். அன்பான ஆவியான சொல்லுகிறார். இன்னைக்கு திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை மனித போதனைகள், மனித கருத்துக்கள், அதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. அநேக சபைகளிலே சத்தியமே இல்லை, கட்டுக்கதைகள், ஏதோ ஒரு அன்றைய பொழுதுபோக்கு சம்பவங்கள். வேண்டாம். தாவீதின் கூடாரம் இது தெரியுமா? பாழாய் போனவைகளை கட்ட, இடிந்து போனவைகளை ஸ்தீர்படுத்த, இடிந்து போனவைகளை ஸ்திரப்படுத்த, இதற்காகத்தான் தாவீதின் கூடாரம். இன்றைக்கு அந்த தேவனுடைய பிரமாணத்தை நாம் கடந்து நம்முடைய சொந்த பிரமாணத்துக்குள்ளே வாழ்கிறோம். தேவனுடைய பிரமாணம் என்பது வேறு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாவீதின் கூடாரத்தின் நோக்கம் என்னவென்றால், தாவீதின் கூடாரம் நோக்கம் விழுந்து போன, பழுவாய் போன, ஒன்றும் இல்லாத இவர்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, இவர்கள் நிலைநிறுத்த, இதுதான் தாவீதின் கூடாரத்தின் நோக்கம். ஆனால் அந்த தாவீதின் கூடாரத்தின் நோக்கம் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறதா என்பது கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்ய வேண்டுமானால் தாவீதின் கூடாரத்தை விட்டு விடாதே. அந்த கூடாரத்துக்குள்ளே தங்கியிரு, தாபரி, அங்கே ஸ்திரமாயிரு, போக்குவரத்தும் அல்ல, உறுதியாயிரு. டுவெல்லிங் என்ற வார்த்தைக்கு அங்கே தங்கியிரு. அந்த அவருடைய ஊழியக்காரனுடைய ஆதீனத்துக்குள்ளிரு, அதிகாரத்துக்குள்ளிரு. வேதம் சொல்கிறது, அப்பொழுது நீ சீர்படுத்தப்படுவாய், சிறப்படுத்தப்படுவாய். இன்றைக்கு வேதத்தின் பல எச்சரிப்புகளை நாம் மறந்து விடுகிறோம். இப்படி சொன்ன புரிய நினைக்கிறேன். வேதத்தின் எச்சரிப்புகளை நாம் விட்டு விட்டு நம்முடைய சொந்த கருத்து, சுயம் சார்ந்த கருத்துக்களையே தேவனுடைய கருத்தாய் மாற்றுகிறோம். சுயம் சார்ந்த கருத்துக்களையே தேவனுடைய கருத்தாய் மாற்றுகிறோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, கர்த்தர் சொன்னார்,
கத்த சொன்னார். பயங்கரமான பொய் அது. கத்த சொன்னார், கத்த சொன்னார். இந்த கல்லறையில பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தான் போட்டிருக்கோம். அவர் கிறிஸ்துக்குள் வாழவே இல்லை. அது 1ஆம் நம்பர் பொய். அவர் குடிகாரனாக வாழ்ந்தார், ஆனா அவர் கிறிஸ்துக்குள்ளே மரித்தார். அதையும் பாஸ்டர் சொல்றாங்க கிறிஸ்துக்குள்ளே மரித்தார். எப்படி மறிக்க முடியும்? அவர் கிறிஸ்துக்குள்ளே வாழவே இல்லை. தாவீதின் கூடாரத்துக்கே வர்றதில்லை அவர். அதே போல திருமணங்களை கூட இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது கர்த்தரால் வரல. பணத்தினால், வண்ணங்களால், ஜாதியினால், படிப்பினால், பல காரணங்கள், அலுவலகத்தால், ஏதோ ஒரு வண்ணங்களால் வந்தது, எண்ணங்களால் வரல. அது கர்த்தரால் வரல. அவங்க சொல்லுகிற வார்த்தை இது கர்த்தரால் வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆராதனை அவலங்களை இந்த ஊடகங்களில் இங்கே பார்க்கலாம். சகிக்க முடியாத ஆராதனைகள், அங்கிருந்து இங்கிருந்து அங்க, திரைப்படத்தையும் எஞ்சுகிற அளவுக்கு இன்றைக்கு ஆராதனைகள், வண்ண வண்ண விளக்குகள். தாவீதின் கூடாரம் விளக்குகள் அல்ல, அங்கே வாழ்க்கை விளங்க செய்யும். தாவீதின் கூடாரத்திலே பரவசம் அல்ல, பரிசுத்தம். தாவீதின் கூடாரத்திலே பொழுதுபோக்கு அல்ல, உங்கள் வாழ்க்கை மாற்றும் மிக மேன்மையான இடம்தான் தாவீதின் கூடாரம். இன்றைக்கு ஒரு சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேவாவியினால் நடத்தப்படுகிற, உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற பல ஊழியர்கள். நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, மற்றவர்களுக்கு சங்கடமா இருக்கும். There are some pastors, there are some worship leaders outstanding. அவளுக்காக நன்றி. அவன் தனிப்பட்ட விதத்தில் அவளை நான் பாராட்டி இருக்கிறேன். அவருடைய ஆராதனைகள், அந்த முறைகள், the way they worship, the way they praise the Lord, they sing unto the Lord. கர்த்தரை ஆராதிக்கிற அந்த விதங்கள் சிறப்பானது. அதை பார்க்கும் போது, கேட்கும் போது ஒரு பரவசம். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற ஊழியர்களே, தொடர்ந்து அப்படிப்பட்ட ஊழியம் செய்யுங்கள். யாரையும் பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். Don't change your attitudes, don't change your style. எனக்கு கூட பல பேர் சொல்லுவாங்க, ஆரம்பத்துல எனக்கு முக்கிய நண்பர்கள் சொல்லுவார்கள், நான் அந்த நாள்ல இருந்து நாள் வரைக்கும் வசனத்தை மட்டுமே பேசுகிறேன், 70 இருந்து மாற்றிக்கொள்வதில்லை. நண்பர்கள் சொல்லுவார் அடிக்கடி, இந்த இப்படியே நீங்க பேசுனீங்கன்னா உங்க யாரும் கூப்பிடவே மாட்டாங்க, மைக் மட்டும்தான் இருக்கும், நீங்க ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் அல்ல. ஆள் இருக்குதோ மைக் இருக்குதோ முக்கியம் அல்ல. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், நம்முடைய அழைப்பு என்ன? இந்த நண்பர் காலம் கடந்த ஜான் சோலமன் அவர்கள், சிறுபிராய், என்னுடைய 17ஆவது வயதில் இருந்து அவர்களுக்கு நண்பர். ஒன்றாக அவர் ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், ஒரே பகுதியிலே வாழ்ந்தோம். அடிக்கடி என்னை சொல்லுவார், நீங்க இதே வசனமே பேசுனீங்கன்னா மக்கள் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, மைக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அன்பானவர்களே, அது உண்மையே பொய்யோ தெரியல எனக்கு. ஆனா மைக் நமக்கு முக்கியம் அல்ல, மக்களும் முக்கியம் அல்ல, நம்ம அழைத்தவர் தான் முக்கியம். எனவே நான் சொல்ல வந்த வார்த்தை, தாவீதின் கூடாரத்திலே இசையும் பாடலும் தேவ பிரசன்னமும் தனித்துவம் பெற்றிருந்தது. இசை இருந்தது, ஆராதனை இருந்தது, வார்த்தை இருந்தது, கர்த்தர் பேசினார். அதாவது இது மறுக்கப்படாத உண்மை. இசையும் இருந்தது, பாடலும் இருந்தது, அங்கே வார்த்தையும் இருந்தது. ஒரு சின்ன கேள்வி, நீங்க போகிற சபையிலே எல்லாம் சரி சமநிலை பிரமாணமா இருக்கிறதா? ஒரே பாட்டு, சத்தியமே இல்லை. அவர் சொல்றாரு, பாஸ்டர் பெருமையா சொல்றாரு, ஆவியான எனக்கு அப்படியே நடத்திட்டாரு. என்ன இப்படி நடத்திட்டாரு? பாட்டாவே நடத்திட்டாரு. வேண்டாம். It should be balanced. It should not be imbalanced. நான் சொல்ல வந்த வார்த்தை, இன்றைக்கு தாவீதின் கூடாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான சத்தியங்கள் உண்டு. இந்த தாவீதின் கூடாரத்திலே பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நான் சொன்ன இந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த 2:16 எதை காட்டுகிறது? யோவேல் புஸ்தகத்தை காட்டுகிறது, ஆமோஸ் புஸ்தகத்தை காட்டுகிறது, 9ஆம் அதிகாரத்தை காட்டுகிறது. சோ அங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே இன்றைய திருச்சபை நடக்கிறது. இன்றைக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தாவீதின் கூடாரத்துக்கு முன்னமே மோசேயின் கூடாரம் இருந்தது.
இந்த மோசையின் கூடாரத்திலே தெய்வ மகிமை இருந்தது, தெய்வ பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் 1 அதிகாரம் 2 அதிகாரம் கூட. அதே போல அன்பானவர்களே, அந்த மோசையின் கூடாரத்திலே எல்லாமே இருந்தது. மோசையின் கூடாரத்திலே யாத்திராகம புஸ்தகம் 25 அதிகாரம் 22 வசனம் அதை காட்டுகிறது. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எந்த நிலையில் ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மோசையின் கூடாரம் காட்டுகிறது. வாசித்து பாருங்கள், யாத்திராகம புஸ்தகம் 25 அதிகாரம் 22 வசனம். அந்த மோசையின் கூடாரத்திலே தேவன் சொன்னார், ஜனங்களின் மோசையை நோக்கி, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். மோசையின் கூடாரம். உடனால் இந்த கூடாரம் எதற்கு, ஆலயம் எதற்கு? நான் உன்னை இங்கே சந்திப்பேன். உன்னை மட்டுமல்ல, உன் தேவைகளை, உன் இல்லாமையை, உன் வெறுமையை, உன் கண்ணீரை, உன் கவலையை, உன் துக்கங்களை எல்லாவற்றையும் சந்திப்பேன். அது மட்டுமல்ல, 22, 25, நான் கற்பிக்க போகிறவை எல்லாவற்றோடு சொல்லுவேன். உன்னை சந்திப்பேன், கற்பிப்பேன், உன்னோடு பேசுவேன். I guide you, I teach you, and I will lead you. உன்னை நடத்துவேன், உன்னை போதிப்பேன், உனக்கு கற்பிப்பேன். இதைத்தான் மோசையின் கூடாரத்துல தேவன் அன்றைக்கு செய்தார். ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால், ஆசாரிகளின் பாவத்தினாலே மோசையின் கூடாரத்திலிருந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால் சிறைபிடிக்கப்பட்டது. இட் லாஸ்ட். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஆசாரியின் பாவத்தினால் மோசையின் கூடாரத்திலிருந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. மட்டுமல்ல, அது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. வாசிக்க கேளுங்கள், 1 சாமுவேல் 1-2 முழுக்க படிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 4:3 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சூழலில் இருக்கிற கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகஞ்சரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்ன? எனக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, பெலிஸ்தியருக்கு முன்பாக அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். பிகாஸ் the life is not worthy. ஆசாரியர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள். திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, 1 சாமுவேல் 4:4 அங்கே கேருபின் மத்தியிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே 2 குமாரரும் ஒப்பினியும் பிரகாசம் தேவனுடைய பெட்டியிருந்தார்கள். 1 சாமுவேல் 4:7 தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினாலே பெலிஸ்தியர் பயந்து, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன்பு ஒருபோது நடக்கவில்லையே. 4:8 1 சாமுவேல் 4:8 மகத்துவமான தேவனின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. 4:9 4:10 4:11 4:10 அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போனார்கள், மகாபெரிய சங்காரம் உண்டாயிற்று. 1 சாமுவேல் 4:11 தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பினியும் பினகாசும் மாண்டு போனார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. கர்த்தரின் பெட்டி பெலிஸ்து தேசத்திலே 7 மாதம் இருந்தது. உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான் அதெல்லாம். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, என்றைக்கு ஆலயத்தை மறக்கிறீர்களோ, என்றைக்கு தேவனுடைய கூடாரத்தினுடைய மேன்மையை மறந்து போகிறீர்களோ, என்றைக்கு தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகி போகிறீர்களோ, வசனம் சொல்லுகிறது 4:10 1 சாமுவேல் பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். Don't leave the church. Don't depart the church. என்றை சபை விட்டு விடுகிறாயோ, யுத்தம். அது மட்டுமல்ல,
முறிந்து விழுந்தார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. 34,000 காலாட்கள் மடிந்து விழுந்தார்கள். கவனிங்கள், பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். 4:9 கூட 4:9 அவர்களுக்கு அடிமைகள் ஆனார்கள். வசனம் சொல்லுகிறது, புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள். அப்படின்னா ஐடென்டிட்டி, அடையாளத்தை மறந்தார்கள். வாசிக்கிறேன். அதாவது ஒரு காலத்துல எபிரேயர் அடிமைகளா இருந்தார்கள், இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, when you miss the church, when you miss your pastor, என்றைக்கு சபையை ஆலயத்தை விட்டு விடுகளோ அன்றைக்கு நீங்கள் இன்னொருவருக்கு அடிமையா இருப்பீர்கள். உலகத்திற்கு, பாவத்திற்கு, அசுத்தத்திற்கு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு, உலகத்தின் பல்வேறு காரியங்களுக்கு அடிமையாய் மாறிவிடுவீங்க. Don't do that. இப்படி வாழ்க்கை வேண்டாம். அதாவது அவர்கள் ஒரு காலத்தில் இவளுக்கு இஸ்ரேலுக்கு அடிமையா இருந்தாங்க. இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய காரியம். வாழ்வன் கையில கொடுத்திருக்கிறார், செழிப்பவன் கையில கொடுத்திருக்கிறார், மேன்மன் கையில கொடுத்திருக்கிறார், அசுவன் கையில கொடுத்திருக்கிறார். God has given everything. ஆனால் நிலைமை என்னவென்றால், இன்றைக்கு நாம் இன்னொருக்கு அடிமையா இருக்கிறோம். வேண்டாம். என்றைக்கு சபை விட்டு விடுகிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கை அடிமைத்தனம், வாழ்க்கை மோசம். அது மட்டுமல்ல, புருஷராயிருந்து தெரியுமா, you became a covered man. அந்த புருஷன் என்கிறத அந்த அடையாளத்தை விட்டுறீங்க. நீங்க உடைய பலன், உடைய வல்லமை, உடைய அதிகாரம், உடைய ஆளுகை, you lose everything. Not only that, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, யுத்தம், காரணமில்லாத யுத்தம், குடும்பத்துல யுத்தம், வாழ்க்கையில யுத்தம், வேலை ஸ்தலத்துல யுத்தம், பொருளாதாரத்தில் யுத்தம், மனதில யுத்தம், சிந்தையில் யுத்தம், இங்கு பார்த்தால் ஓயாத போராட்டம். The reason you miss the church. சபை விட்டுட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபையை விட்டுட்டீங்கன்னா யுத்தம் தான். அது மட்டுமல்ல, மகா பெரிய சங்காரம். இது உங்களுக்கு பிடிக்காத செய்தி. சபை விட்டுட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை. மகா பெரிய சங்காரம். தாவீதின் கூடாரத்தை விட்டதுக்கே அந்த சங்காரம் என்றால் யோசித்து பாருங்கள். இது இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் கூடாரம். அந்த கூடாரத்தை விட்டு அது கையால் செய்யப்பட்ட கூடாரம், இது கையால் செய்யப்படாத ஒரு கூடாரம். அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த கூடத்தை விட்டதற்கு இவ்வளவு பெரிய சங்காரம் என்றால் சபை விட்டுட்டீங்கன்னா, என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, 53 வாரங்கள் சபைக்கு ஒழுங்கா போங்க. காலையில போங்க, மாலையில போங்க. எப்பெல்லாம் சபை கூடி வருகிறது அப்பெல்லாம் சபையை அசட்டை பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க செழிப்பா இருக்கலாம், நீங்க வசதியா இருக்கலாம், இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். அது நிரந்தரமா நிக்காது. அதை நிலை நிறுத்துவது தேவனுடைய கூடாரம் மட்டுமே, என்னுடைய சபை மட்டுமே. நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, ஏலியின் 2 குமாரரும் உப்பினியும் பிரகாசம் ஆண்டார்கள். நீங்க சொல்லலாம் அவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு. இல்ல, நீங்கள் செய்கிற தவறு உங்கள் சந்ததியை பாதிக்கும். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக சபைக்கு போங்க. தேவனை எவ்வளவு ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 17வது வயதுல நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து. ரொம்ப கஷ்டம். என் வேதம் பலமுறை கொடுத்தப்பட்டது. நான் ஒரு நாள் சபைக்கு வேதம் கொண்டு போனதில்லை, கொண்டு போக முடியாது. இங்கே யார் வீட்டில் வச்சிருப்பேன், அங்கிருந்து கொண்டு போவேன். வேதம் இல்லாம தான் சபைக்கே போனேன் பல ஆண்டுகள். ஆனால் அதுக்காக எங்க வீட்டுல அனுமதி இல்லை. வீட்டுல வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வளர்ந்தேன். ஆனால் அந்த அற்பம் மாறவில்லை, அந்த தொடர்பு மாறவில்லை, அதனுடைய கண்டினியூட்டி மாறவே இல்லை. அதனுடைய விளைவு ஆண்டவர் இந்த வயதிலும் இந்த பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேச, பிரயாணம் செய்ய, இந்த செய்தியை ஸ்காட்லாந்து என்ற தேசத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்ய
நேற்று ஒரு கூடுகையில பேசினேன். விளம்பரங்களுக்காக சொல்லவில்லை. கவனிங்கள், உங்கள் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து கனி தருவார்கள். விளம்பரங்களுக்காக சொல்ல விரும்பல. 3 பிள்ளைகளுமே கர்த்தரை ஊழியத்தை செய்கிறார்கள். 3 மருமக்களும் கர்த்தருடைய சேவை செய்கிறார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உங்கள் அர்ப்பணம், உங்களுடைய ஆராதனை, தேவனுக்கு நீ செய்கிற காரியங்கள் எதுவுமே வீண் போகாது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது சொல்லப்பட்ட வார்த்தை அந்த உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை பண்ணினார்கள். ஆனா எந்த முயற்சியும் பலிக்கவே இல்லை. வசந்த படிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 6:2. பெலிஸ்தியர் பூசாரிகளின் குருசலர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் எவ்விதமாய் அது ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று சொல்லுங்கள் என்றார். இங்கே பல காரியம் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 6:4. அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும்? உங்கள் எல்லாருக்கும், உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியினாலே என்றைக்கு ஆலயத்தை விட்டுறீங்களோ அன்றைக்கு வாதை, வருத்தம், சஞ்சலம். அன்பானவர்களே, 1 சாமுவேல் 6:5. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-1318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.